வெல்கம் டு ஜிஎஸ்டி இன் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜிஎஸ்டியோட பெனிஃபிட்டை பார்க்க போறோம். இப்போ வந்து கரெக்டாக நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கரெக்டாக இந்த ஜிஎஸ்டினால கரெக்டாக ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை நிறையா இருக்கு, அந்த வேலையோட சேர்த்து இதுவும் ஒரு கரெக்டாக வேல்யூ ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பாலிட்டிஷியன் வந்து ஜிஎஸ்டி அதிகமாயிடுச்சு அந்த மாதிரியும் சில மோர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கு. அது அவங்கவுங்க அவங்களோட ஜிஎஸ்டியோட ஒப்பீனியன். ஆனா நம்ம என்ன பார்க்க போறதுன்னா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதுல பாசிட்டிவும் இருக்கு, கரெக்டா நெகட்டிவும் இருக்கு. அதுல பிளஸ் பாயிண்ட்டும் இருக்கு, மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. இப்ப நம்ம ஜிஎஸ்டில என்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு, நம்மளுக்கு என்ன பயன் இருக்கு? இப்போ ஒரு பிசினஸ் பண்றவரு ஜிஎஸ்டி வந்து அவர் வந்து எடுத்தாருன்னா அதுல என்னென்ன பயன் இருக்கு, அந்த பயனை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல வந்து ஜீரோ காஸ்ட். இப்ப நீங்க ஜிஎஸ்டியை பொறுத்தவரை நீங்க வந்து எதுக்கும் பைசா வந்து கட்ட தேவையில்லை. ஜிஎஸ்டி வந்து கரெக்டா பட் எடுக்கணும்னா நீங்களே போய் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இப்ப நீங்க இத பாத்துட்டு இருக்கிறீங்களா, இந்த டேப் நீங்க வந்து ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஜீரோ காஸ்ட். அது மட்டும் இல்லாம நீங்க மாசம் மாசம் ஃபைல் பண்ணுவீங்களா, ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 2B, சாரி ஜிஎஸ்டிஆர் 3B, பட் இதெல்லாம் ஃப்ரீ. ஆனா இதுக்குள்ள நீங்க இந்த கரெக்டா ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, பட் கரெக்டா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எந்த பைசாவும் கட்ட தேவையில்லை. இதுவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியலனாலதான் நீங்க வந்து ஒரு ஆடிட்டரோ டாக்ஸ் கண்ட்ரோல் டாக்ஸ் கன்சல்டன்ட் அவங்கள பட் அன்னைக்கையோ நீங்க வந்து ஃபைல் பண்ணுவீங்க. நீங்க வந்து அவங்களுக்கு வந்து சம் ப்ரொஃபஷனல் ஃபீஸ் வந்து கொடுப்பீங்க. அது மட்டும் தான் சார்ஜ். அதுவும் கவர்மெண்ட்டுக்கு போகாது. உங்களுக்கு பதிலாக அந்த ஆடிட்டரோ இல்ல டாக்ஸ் கன்சல்டன்ட்டோ பண்ணி தருவாங்க. அதுக்கு உண்டான ப்ரொஃபஷனல் ஃபீஸ் தான். ஆனா இந்த விஷயம்லாம் உங்களுக்கே தெரிஞ்சா நீங்களே ஃபைல் பண்ணிக்கலாம். பட் இந்த இதுக்கு வந்து பட் எந்த காசும் இல்லை. பட் அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க ஏதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாலும் இல்ல வேற ஏதாவது பண்ணாலும் சில பட் ஆடிட்டரோட சைன் முக்கியம் சொல்லுவாங்க. பட் ஆடிட்டரோட சைன் முக்கியம் சொல்லுவாங்க. ஆனா ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஆடிட்டர் வந்து தேவையில்லை, டாக்ஸ் கன்சல்டன்ட் கூட தேவையில்லை. அது எப்ப தேவையில்லைன்னா உங்களுக்கு இத இந்த ஜிஎஸ்டி பத்தி எப்படி ஃபைல் பண்ணணும், எப்படி மாசம் மாசம் எப்படி வந்து ஃபைல் பண்ணணும், எப்படி ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியுங்க. உங்களுக்கு ஆடிட்டரும் தேவையில்லை, டாக்ஸ் கன்சல்டன்ட் தேவையில்லை, நீங்களே எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப நீங்க லோன் வந்து கரெக்டா வாங்க போறீங்க. அப்போ பேங்க்காரங்க பட் என்ன கேட்பாங்கன்னா, பட் ஆடிட்டர் கிட்ட போய் பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க பட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்க அந்த ஆடிட்டர் போனா ஆடிட்டர் அது போட்டு கொடுத்துட்டு அவர் வந்து சைன் போட்டு கொடுப்பாரு. அதுக்கு சில சார்ஜ் எல்லாம் வாங்குவாரு. ஆனா ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த வித சைனும் கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணா கூட ஒண்ணும் இல்லை, உங்களோட ஜிஎஸ்டியோட டேர்ன் ஓவர் வந்து உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்தா போதும். அவங்க வந்து உங்களோட பிசினஸோட எவ்வளவு வருது, எவ்வளவு வெளியே போகுது, எவ்வளவு டேர்ன் ஓவர் ஆயிருக்கு, அது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அது மூலமா உங்களுக்கு லோன் கிடைக்கிறது ஈஸியா இருக்கும். அதனால இதுக்கு ஆடிட்டர் ரிக்யூர் வந்து ரொம்ப கம்மி. இதுவே எப்போ ஆடிட்டர் தேவைன்னா ஒருத்தருங்க வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கும், அவங்க வருஷம் வருஷம் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. அப்பயும் கரெக்டா ஜிஎஸ்டி 9A 9C அதை பார்க்கறதுக்கு வேணா பட் ஆடிட்டர் தேவை. அந்த கரெக்டா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அவங்க பார்க்கறதுக்கு வந்து ஆடிட்டர் தேவை. மற்றபடி இந்த பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் ப்ரொபர்டர்ஷிப் அந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் இந்த ஜிஎஸ்டி உங்களுக்கு முழுசா ஃபைல் பண்ண தெரிஞ்சா ஆடிட்டர் உங்களுக்கு தேவையில்லை. மூணாவது வந்து இப்போ நீங்க உங்களோட பிசினஸ் வந்து பட் எக்ஸ்பிளைன் பண்ணனா அதுக்கு லோன் நீங்க பேங்க் கிட்ட போய் அப்ரோச் பண்ணி வாங்குவீங்க. இதுவே உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இருந்தா உங்களுக்கு லோன் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கும். அதே உங்களோட ஜிஎஸ்டி நீங்க மாசம் மாசம் கரெக்டா ஃபைல் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் உங்களோட டேர்ன் ஓவர் வந்து மாசம் மாசம் பட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் முன்கூட்டியே சொன்ன மாரி உங்ககிட்ட ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருந்து அதுல நீங்க பட் அதுல நீங்க கரெக்டா பிசினஸ் எல்லாம் பண்ணி உங்களோட டிரான்சாக்ஷன் ஓரளவுக்கு கரெக்டா நல்லா இருந்ததுன்னா உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் அவங்க கிட்ட கொடுத்தாலே போதும். அவங்க உங்களோட டேர்ன் ஓவர் டீடைல்ஸ் எல்லாம் பாத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க மாசம் மாசம் கரெக்டா ஃபைல் பண்றீங்களா, நீங்க ஃபைல் பண்ணலையா கூட அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுவும் பட் அதுக்கு மீறி உங்களோட ஜிஎஸ்டியோட யூஸ் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தா கூட நீங்க என்னென்ன மாசம் எவ்வளவு ஃபைல் பண்ணிருக்கீங்க எல்லாமே அவங்க வந்து பேங்க்ல வந்து பாத்துருவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் வரும், இவங்க மாசம் மாசம் கரெக்டா ஜிஎஸ்டி ஃபைல் பண்றாங்க, அது இல்லாம இவங்க வந்து பிசினஸ் வந்து கரெக்டா நடக்குது, அதே மாதிரி மாசம் மாசம் இந்த அளவுக்கு அவங்க டேர்ன் ஓவர் வந்து அவங்க வந்து கரெக்டா மேக் பண்றாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால உங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுக்க வாய்ப்பு பட் அதிகமா இருக்கும். இதுவே ஜிஎஸ்டி இல்லாத போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒருத்தருங்க வந்து சில பேர் செய்து வந்து அவங்க கரெக்டா எந்த பிசினஸும் இருக்காது. ஆனா நான் இந்த மாதிரி
பிசினஸ் பண்றேன்ட்டு. பட் ஆடிட்டர் கிட்டயோ ஆடிட்டர் கிட்டயோ அவங்க கிட்ட ஏதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த ப்ரொஃபஷனல்ஷிப் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணி அவங்க வந்து லோன் வாங்கி அதை லோன் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பண்ணி கொடுத்தா கூட பேங்க் ஆரங்களுக்கு 100% அவங்களுக்கு வந்து தெரியாது இவங்க பிசினஸ் பண்றாங்களா இல்லையான்ட்டு. ஆனா இப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால அவங்க ஜிஎஸ்டி பார்த்து இவங்க பிசினஸ் பண்றாங்க, லோன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஜிஎஸ்டி டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி லோன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது நம்மளுக்கு மூணாவது பெனிஃபிட். பெனிஃபிட் என்னன்னா, இப்போ உங்களோட ஜிஎஸ்டி வந்து அதாவது டிரான்ஸ்பரன்சி சொல்லுவாங்க. இப்போ நீங்க உங்களோட கரெக்டா பில்லுல நீங்க ஜிஎஸ்டி வந்து போடணும், அது வந்து மஸ்ட். நீங்க ஜிஎஸ்டி போட்டு நீங்க கொடுத்தா கூட அந்த ஜிஎஸ்டி நம்பர் வச்சு சாதாரண பொதுமக்கள் கூட, பொதுமக்கள் இல்லைன்னா உங்களோட கிளைண்ட், உங்களோட கஸ்டமர் யாரா இருந்தாலும் அந்த நம்பரை போட்டு உங்களோட பிசினஸ் எப்படி போகுது, நீங்க உங்களோட ஜிஎஸ்டி ஆக்டிவா இருக்கா இல்ல, நீங்க ப்ராப்பரா டாக்ஸ் பண்றீங்களா, ரெகுலர் பேஸ்ட் ஜிஎஸ்டியா கம்போசேஷன் பேஸ்ட் ஜிஎஸ்டியான்றது எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா மக்களுக்கு வந்து தெரியுற மாரி தான் இதை வந்து பண்ணிருக்காங்க. அதனால இது வந்து டிரான்ஸ்பேசிங். பட் இதனால கரெக்டா மக்களுக்கும் நல்லது, அதே மாதிரி கரெக்டா பிசினஸ் பண்றவங்களுக்கும் நல்லது. அவங்களோட பிசினஸ் வந்து மக்களுக்கு வந்து டிரான்ஸ்பேசியா தெரியறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த் வந்து நீங்க வந்து தொடர்ந்து ஜிஎஸ்டி வந்து கரெக்டா, பட் அந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு வந்து கரெக்டா ஃபைல் பண்ணிருந்தீங்க, நீங்க ஃபைல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குன்ட்டு சில பெனிஃபிட் எல்லாம் இருக்கு. அந்த பெனிஃபிட் என்னன்னா, இப்போ வந்து நீங்க வந்து கரெக்டா ரீஃபண்ட் அப்ளை பண்றீங்க. ரீஃபண்ட் அப்ளை பண்ணும்போது, அதாவது நீங்க ஜிஎஸ்டி ரீஃபண்ட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ண உடனே அவங்க வந்து கொடுத்துட மாட்டாங்க. அது சில எல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கரெக்டா ரீஃபண்டே அவங்க வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்க ஜிஎஸ்டி வந்து கரெக்டா அந்த கரெக்ட் டைம்ல நீங்க வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து சீக்கிரமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் இது ஏன் சொல்றேன்னா, இப்போ நான் வந்து கரெக்டா பட் எங்களோட கிளைண்ட்டுக்கே நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணும்போது யாரெல்லாம் கரெக்டா மாசம் அந்த குறிப்பிட்ட மாசத்துல ஜிஎஸ்டி ஆர்1 ஜிஎஸ்டி 3 வந்து கரெக்டா ஃபைல் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் அப்ளை பண்ண உடனே அந்த கரெக்டா ஜிஎஸ்டி ப்ராசஸ் வந்து ஒரு 4 ஸ்டெப் அந்த 5 ஸ்டெப் இருக்கு. அந்த 4 ஸ்டெப் அந்த 5 ஸ்டெப் எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து ஆபீசர் வந்து கொடுத்து ரீஃபண்ட் வந்து வந்தது. ஆனா ஒரு சில பேர் வந்து ஜிஎஸ்டி வந்து விட்டு விட்டு ஃபைல் பண்றவங்க, இல்லைன்னா அந்த டேட் மீறி ஃபைல் பண்றவங்க வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கரெக்டா ரிஜெக்ட் பண்றது வந்து நானே பார்த்துருக்கிறேன். அதனால நீங்க கரெக்டா தொடர்ந்து நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது கரெக்டா நிறைய பெனிஃபிட் வந்து ஜிஎஸ்டில இருக்கு. நான் இப்ப சொன்ன இந்த ரீஃபண்ட் மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டில இருந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. அந்த உங்களுக்கு நீங்க வந்து கரெக்டா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, நான் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன். பட் அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த் வந்து இப்போ நீங்க ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்தா, நீங்க வந்து ஜிஎஸ்டி எடுத்தா நீங்க கரெக்டா இந்தியா முழுக்கும் நீங்க உங்களோட பிசினஸ் நீங்க கரெக்டா கொண்டு போகலாம். இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இப்போ வந்து டாக்ஸ் பிரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் டாக்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும். இப்ப நீங்க வந்து ஒரு சென்னையில இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கர்நாடகாவுக்கு சேல்ஸ் பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற சேல்ஸ் அந்த ஆக்ட் படி, அந்த சேல்ஸ் டாக்ஸ் ஆக்ட் படி என்ன டாக்ஸ் கட்டணுமோ அந்த டாக்ஸ் தான் நீங்க கட்டுவீங்க. இது அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போதும் அது மாறும். ஆனா இப்ப ஜிஎஸ்டி வந்ததுனால உங்களுக்கு இந்த ஸ்டேட் வைஸ் டாக்ஸ் அந்த மாதிரி வேட், பட் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பட் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஒரே ஜிஎஸ்டி தான், ஒரே நாடு ஒரே டாக்ஸ். நீங்க இந்தியா முழுக்க எந்த வித ப்ராடக்ட் நீங்க சேல்ஸ் பண்ணாங்களோ பட் அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன டாக்ஸோ அதே டாக்ஸ் தான் இந்தியா முழுக்க நம்ம வந்து டாக்ஸ் பண்ணுவோம். பட் கரெக்டா இதனால நம்மளுக்கு வந்து சில கன்ஃபியூஷன் எல்லாம் போயிடும். நம்ம வந்து ஒரே கரெக்டா நம்ம வந்து ஒரே ஜிஎஸ்டியால ஈஸியா ஆல் ஓவர் இந்தியாலயே நம்ம வந்து டாக்ஸ் அது வந்து ஃபிஃப்த் பெனிஃபிட். பெனிஃபிட் என்னன்னா, இப்போ வந்து ஜிஎஸ்டி பிராக்டிஸ்னர்ன்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. பட் அது மூலியமா செல்ஃப் எம்ப்ளாயி வந்து பட் இன்க்ரீஸ் ஆக வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு. பட் இதை வந்து ஒரு கரெக்டா நம்ம அவங்க வந்து கரெக்டா பிசினஸாவே நம்ம வந்து பண்ணலாம். பட் இதுக்கு முன்னாடி ஒரு டாக்ஸ் பிராக்டிஸ்னர் ஆகணும்னா அது இன்கம் டாக்ஸ்ல லெட்டர் போடணும், எக்ஸாம் எழுதணும். பட் அந்த மாதிரி கிளியர் கட் வே இல்ல. ஆனா நீங்க வந்து இப்ப ஜிஎஸ்டி பிராக்டிஸ் ஆகணும்னா ஒண்ணும் இல்ல, நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரியே ஜிஎஸ்டி பிராக்டிஸ்னர்ன்ட்டு நீங்க கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க அதுக்கு உண்டான கரெக்டா எக்ஸாம் எழுதி நீங்க வந்து ஒரு 10-15 பேருக்கு வந்து ஃபைல் பண்ணி கொடுக்கலாம். பட் கரெக்டா அது மூலியமா
இந்த அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வேலை வாய்ப்பு கிடைக்குது. அவங்க இதுல நல்ல டேலண்டா இருந்தா இதுவே பெரிய கரெக்டா பிசினஸா பண்ணலாம். இதுவே ஒரு ஆபீஸ் மாரி கம்பெனி மாரி ஆரம்பிச்சு உங்களுக்கு கீழ ஒரு 10 20 பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கலாம். பட் அந்த அளவுக்கு அதான் இதுவே அவங்க ஜிஎஸ்டில வந்து அவங்க கரெக்டா நல்ல டேலண்டா இருந்து அவங்க கிட்ட அந்த ஜிஎஸ்டி பிராக்டிஸ்னர் சர்டிபிகேட் இருந்தா, பட் அது மூலியமா ஒரு பிசினஸ் உண்டாக்கி ஒரு ஆபீஸ் போட்டு அவங்களுக்கு கீழ ஒரு 10 20 பேர் கூட வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இது மூலியமா இந்த வேலை வாய்ப்பு பிரச்சனை ஓரளவுக்கு கம்மியாக இதுவும் ஒரு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. இதை நிறைய பேர் வந்து பயன்படுத்திக்கணும். இது வந்து 6th பெனிஃபிட். 7th பெனிஃபிட் என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து நல்ல டாக்ஸ் வருமானம் இது மூலியமா அவங்களுக்கு வந்து கரெக்டா நல்லா கிடைக்குது. இதுக்கு முன்னாடி டாக்ஸ் வந்து எக்கச்சக்க டாக்ஸ் வந்தது. இப்போ சேல்ஸ் டாக்ஸ் ஒன்று வந்தது, பர்ச்சேஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், அதுக்கப்புறம் வேட்டு, அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், அந்த மாதிரி கரெக்டா எக்கச்சக்கமான டாக்ஸ் இருந்தது. அதெல்லாம் ஒழுங்கா ஃபைல் பண்றாங்களா, ஃபைல் பண்ணலையா கூட, பட் அவ்வளவு டிரான்ஸ்பரன்சியா கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஆனா இந்த ஜிஎஸ்டி வந்தது மூலியமா நாம முன்கூட்டியே சொன்ன மாரி இந்த டாக்ஸ் சிஸ்டம் ஃபுல்லாவே டிரான்ஸ்பரன்சியா இருக்கு. இவங்க வந்து மாசம் மாசம் ஃபைல் பண்ணணும். பட் அதனால கவர்மெண்ட்டுக்கு மாசம் மாசம் கவர்மெண்ட்டுக்கு வர டாக்ஸ் வந்து இருக்கு. இப்ப நீங்க போன வருஷத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்த மொத்த ஜிஎஸ்டி டாக்ஸுக்கும் இந்த வருஷம் வந்த மொத்த ஜிஎஸ்டி டாக்ஸுக்கும் அது நியூஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்பயும் உங்களுக்கு நல்ல ரேட்டு, பட் நல்ல ரேட்டு டிஃபரெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நல்ல வருமானமும் பட் இன்கமும் இந்த ஜிஎஸ்டினால கிடைக்குது. கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி டாக்ஸ் வருமானம் அதிகமாக அவங்க இந்த மாதிரி நம்ம நாட்டோட பட் டெக்னாலஜி, பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ராணுவம், பட் அதுக்கப்புறம் பட் கல்வி, மருத்துவம், பட் அந்த மாதிரி பயனுள்ள விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணும்போது ப்ராப்பரா நம்ம நாடும் கரெக்டா வளர்றதுக்கு பட் அதிகமாவே சான்ஸ் இருக்கு. இதுதான் 8th பெனிஃபிட். ஓகே, நம்ம இது வரைக்கும் ஜிஎஸ்டியோட பெனிஃபிட் எல்லாம் பார்த்தோம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். இதுக்கும் மேல ஜிஎஸ்டில ஏதாவது பெனிஃபிட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து நீங்க வந்து டைப் பண்ணி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோல வேறொரு ஜிஎஸ்டி பத்தின இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டோட நான் வரேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.